நான் ரொம்ப நாளாக ஒரு விஷயம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், நோட் பண்ணிக்கிட்டேன். இந்த இன்ஸ்டாகிராம் பயோவில் டெலியூஷனல், பீயிங் டெலியூஷனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. என்னடா டெலியூஷனல் சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இப்போ தான் புதுசாக டேர்ம்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறாங்கல்ல. ஸோ அது மாதிரி ஒரு டேர்ம் போல சரி நம்ம தவிர்த்துட்டு போயிடுவோம் அப்போ சொல்லி யோசிச்சா எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க, ப்ரோ யூ ஆர் டெலியூஷனல் பர்சன் அப்படின்றானுங்க. எனக்கு புரியவே இல்லை, டெலியூஷனல்னா என்னங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ப்ரோ இது தெரியாமல் இருக்கிறீங்களா, ஜஸ்ட் கோ சர்ச் இன் கூகுள் ப்ரோ அப்படின்றானுங்க. அப்புறமா போய் சர்ச் பண்ணாதான் தெரியுது இத்தனை நாள் நான் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தேனோ அதுதான் அதுலேயே இருக்குது. ஸோ பார்க்கலாமா. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் வந்து பாடி ஷேமிங் பற்றி பேசியிருந்தேன். ஸோ நிறைய எனக்கு பர்சனலாக நிறைய பேர் நல்லா பேசியிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் தோஸ் திங்ஸ். அப்புறம் ஒரு கமெண்ட் கூட வந்துச்சு, ஐம் ஸோ கிளாட் ஃபார் தோஸ் திங்ஸ். ஸோ வந்து அப்புறமா வழக்கம் போல் எனக்கு வந்து கேவலமாக இருந்துச்சுன்னா அவங்க வீடியோ குவாலிட்டி நல்லா தான் பேசுகிறேன், வீடியோ குவாலிட்டி கேவலமாக இருந்துச்சுனாங்க. அதையும் ஏற்றிக்கிட்டு தான் நான் வந்து ஆக்சுவலாக நான் அந்த சைடு நின்று பேசிகிட்டு இருப்பேன். இப்போ இந்த சைடு வந்தேன். சரி பெட்டு தான் நான் பரவாயில்ல தெரிஞ்சது, ஆக்சுவலாக இந்த செட்டப் நல்லா இருக்குல்ல. ஸோ இப்படியே பேசலாம் அப்படி சொல்லிட்டு இந்த சைடு திருப்பி வச்சுக்கிறேன். ஸோ ஹோப் யூ ஹேவ் அ குட் வீடியோ குவாலிட்டி. நல்லா தான் இருக்குது போல பேச இதே செட் பண்ணிடலாம் நம்ம. ஸோ வந்து வீடியோ குவாலிட்டி இப்போ நல்லா இருக்குது. ஸோ வந்து சவுண்ட் குவாலிட்டி நல்லா நாங்கள் மைக் வச்சுட்டேன். ஸோ இனிமேல் ப்ராப்ளம் இருக்காது. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. வியூஸே போக மாட்டேங்குது, பரவாயில்ல இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. 40 வியூஸை தோறதுக்கு பெரிய விஷயமா இருந்துப்பா. ஓகே லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். டெலியூஷனல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. டெலியூஷனல் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இல்லாத ஒரு லைஃப்பை இமேஜின் பண்ணிவிட்டு நம்ம லைஃப் அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறது. ஸோ ஒரு இமேஜினரியான ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு நம்ம லைஃப்பை இமேஜினேஷன்லேயே வாழ்ந்துட்டு இருக்கிறது பேர் தான் டெலியூஷன், நத்திங் எல்ஸ். நம்ம சின்ன வயசுலாம் பண்ணியிருப்போம்ல, ஸோ இப்போ நடந்தால் நல்லா இருக்கும்டா, இப்போ நம்ம போகிறோம் பாரு, எப்படி செய்வோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இமேஜினேஷன் பண்ணுவோம். எக்ஸ்பெக்டேஷன் இஸ் கால்ட் டெலியூஷன். அதுலேயே வாழ்றது, நம்ம அப்படி தான்டா, நம்ம அப்படி தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்றது தான் டெலியூஷன், நத்திங் எல்ஸ். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, காதலில் விழுந்து என்ன நக்குல் சார் இருப்பார்ல, அவங்க லவ்வர் செத்துருவாங்க. ஸோ வந்து அப்படி செத்தாலும் உயிரோட தான் இருக்கிறதா நினச்சிட்டு சொல்லிட்டு அவர் கூடவே வாழ்ந்துட்டு இருப்பார்ல, இல்லை அவங்க உயிரோட தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்வார். தட்ஸ் கால் டெலியூஷனல். இந்த பைத்தியக்காரத்தனம்னு படத்தில் சொல்லியிருப்பாங்க. அந்த படத்தெல்லாம் விஜய் ஆண்டனி சாரோட மியூசிக் எப்படி இருக்கும்? இப்போ விஜய் ஆண்டனி சார் மியூசிக்கும் இல்லை, நக்குல் சார் அவ்வளோக்கா நடிக்கிறதும் இல்லை. பட் நக்குல் வாஸ் அ ஓஜி டியூரிங் தோஸ் டைம்ஸ், ரைட்? ஸோ தட்ஸ் வாட் த டெலியூஷனல் இஸ். ஸோ அந்த டைமில் பைத்தியக்காரத்தனமாக காமிச்ச ஒரு விஷயத்தை இப்போ வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் மேட்ரு என்னன்னா, அது இப்போ காலகாலமாக இருந்துட்டு இருந்துச்சு, இப்போ ஒரு பேர் வச்சுக்கிறாங்க, அவ்வளோதான். எதுக்கெல்லாம் பேர் வைக்கிறாங்க? டெலியூஷன் ஒன்று பெருசாலாம் இல்லை. வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கும், அந்த பொண்ணுகிட்ட பேச முடியாது, ஏன்னா ஆல்ரெடி பொண்ணு வேறத்தவங்க கமிட் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் பேச முடியாதுல்ல. ஆனால் நம்ம வந்து இமேஜினேஷன் பண்ணுவோம், சப்போஸ் அந்த பொண்ணு நமக்கு லவ்வராக இருந்தால் நம்ம அந்த பொண்ணை எப்படி கூட்டிகிட்டு போவோம் இல்லையா, நம்ம அந்த பொண்ணை எப்படி பார்த்துக்குவோம். ஆனால் ரியாலிட்டி நடக்காது அப்படின்றப்ப நினைக்கிறப்ப தான் மனசு வருத்தமாக இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம அதை நினச்சிட்டு இருக்க போகிற ஹாப்பினஸ் இருக்குது. தட்ஸ் ஆல் டெலியூஷனல் இஸ். கொஞ்ச நாளைக்கு டெலியூஷனல் சொன்னாலே சூர்யா சார், சிவா சார், ஞானவேல் தான் ஞாபகம். கங்குவா வேற ஆஸ்கருக்கு நாமினேட் ஆகிடுச்சு. சூர்யா சார் ஃபேன்ஸ் கையிலேயே பிடிக்க முடியாது. ஸோ ஹவு டெலியூஷன் இஸ் யூஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்தோம்னா, என்னதான் ஒரு பைத்தியகாரத்தனமாகவே இருந்த ஒரு டெலியூஷன் விஷயத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கல அப்படின்றப்ப மைண்ட் அப்செட் ஆயிரும், செம்ம டென்ஷன் ஆயிரும். நமக்கு இது கிடைக்கலையே, அவனுக்கு கிடைக்கிது நமக்கு ஏமாற்றம்னு வச்சுங்க. ஸோ அப்படி ஒரு ஏமாற்றத்தை தாண்டி வர்றதுக்கு நம்ம ஒரு இமேஜினேஷன் மூலமாக யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான் டெலியூஷன். அது பார்த்தீங்கன்னா இமேஜினேஷனில் நம்ம வந்து லவ்னு மட்டும் இல்லை, எனிதிங் இஸ் கால்ட் டெலியூஷனல். சம் ஆஃப் த டைம் டெலியூஷன் இஸ் யூஸ்ஃபுல் when நம்ம மைண்ட் அப்செட் ஆகாமல் தான் இருக்கும். It is really useful sometimes, but most of the times இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த சிங்கிள் பசங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. பசங்கன்னு இல்லை, பொண்ணுங்களும் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு தெரியாமல் சொல்லக்கூடாதுல்ல, மேபி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச பையனோ இல்லை பொண்ணோ கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னா நினச்சிக்கிட்டு ஸோ இப்படி இருந்தால் இப்படி இருந்திருக்கும்ல அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் ஓடுவது டெலியூஷன். ஆக்சுவலி ஒன் சைட் லெவல் தான் இருக்கிறது பீஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஏன்னா பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை பாருங்கள், யோசிக்கிட்டே விட்டுறலாம். இப்போ வந்து கனவுல வந்து நம்ம யோசிச்சாலும் நம்ம தான் ராஜா. அந்த கனவை நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு நாட்டையே ஆள்ற ரேஞ்சுக்கு இருப்போம். நம்ம இமேஜினேஷன் பண்ணுறது தான்டா, நம்ம நினைக்கிறது தான் அந்த கனவுல நம்ம டெலியூஷனல் வேர்ல்டு நம்மளுடைய பேங்க் பேலன்ஸ். நம்ம நினச்சா இப்போ ஒரு இடத்துக்கு போனோன்னா, நம்ம லவ்வரை கூப்பிட்டு போனால் அந்த இடத்து தேட்டருக்கு போனோம்னா தேட்டர் நமக்கு சொன்னோம். தட்ஸ் வாட் திங் இட் இஸ் அட்வான்டேஜ். ஆனால் வெளியே வந்தால் தான் தெரியும் அது ரியாலிட்டி இல்லை ராஜா அப்படின்னு நினைப்ப ஒரு ஏமாற்றம் பாருங்க. ஆக்சுவலாக ஒரு குரூப் இருந்தாங்கன்னா அதில் 1-2 பேர் கமிட் ஆகிருப்பாங்க. ஆனால் ஒரு குரூப்பில் ஒட்டுமொத்தமாக எல்லாருமே சிங்கிளாக இருக்கிறதுனா என்னோட குரூப் தான் சொல்லலாம். ஆக்சுவலாக குரூப்புன்னு சொல்ல முடியாது, 2 பேர் தான். ஸோ அதை சொல்லலாம். ஆனால் திடீர்னு ஒரு சில பேர் கமிட் ஆகிடுவானுங்க பாருங்கள். அவனுக்கு கமிட் ஆகிற வரைக்கும் சரி பாவம் பையன் கமிட் ஆகட்டும், ரொம்ப கஷ்டப்படுறான், அந்த பொண்ணுக்காக ரொம்ப ஏங்கிட்டு இருக்கான், கமிட் ஆகும்னு சொல்லி நம்ம நினைப்போம்.
ஆனால் கமிட் ஆன வாட்டி இவெல்லாம் ஏன்டா கமிட் ஆனான்ற மாதிரி இருக்கும். மச்சான் நேற்று என்ன பேசணும் தெரியுமா, நேற்று எவ்வளோ நேரம் பேசணும் தெரியுமா, நேற்று எப்படி பேசணும் தெரியுமா, எவ்வளோ ரொமான்டிக்காக பேசணும் தெரியுமா, நீ பேசிட்டு போடா, ஏன்டா என்ன சொல்கிறேன், ஏன்டா விருப்பத்தியா நீ. ஆனால் நமக்கு தான் ஆக்சுவலி டெலிவிஷனல் எக்ஸாம்பிளாக ஒரு கதை சொல்லுவேன். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப ஒரு பொண்ணை லவ் பண்ணான் அவன் டியூஷனில். சரி ஓகே லவ் பண்ணுறானே, சரி கமிட் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லி நினச்சா, திடீர்னு பார்த்தா கமிட் ஆகலடா அப்படின்னு சொல்லிட்டு வரான். என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேட்டால், அந்த பொண்ணை வேற ஒருத்தவங்க பார்த்துட்டு இருந்தான். 12th ஸ்டாண்டர்ட் பையன், ஆக்சுவலாக அந்த பொண்ணு 12th, அவன் வேற ஒரு பையனை பார்த்துட்டு இருந்தான். சரி ஓகே என்ன அவன் பார்க்குறான்னா, அவன் சரியான ஒரு போதை கை வாப்பங்க சிகரெட்டு போட்டுருவோம் அப்படின்ற கேஸ். சரி ஓகே எங்கே அவன் வந்து ஏதாவது இப்படி அப்படி இருக்கிறவனை தானே பிடிச்சி போயிடுது, சரி அப்படி இருக்கிறவனை பிடிச்சி போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு, சரி வேணாம் அந்த பொண்ணுகிட்ட போய் அதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்த்துட்டு இருக்கிறான். சரி ஓகே சப்போஸ் வந்து ஏதாவது மிஸ்டேக் ஆகிட்டு இந்த பொண்ணு எவனை தப்பாக நினச்சினா அப்படின்னு சொல்லி அக்கானை போயிட்டான். அடப்பா வீட்டு அக்கான்னு சொல்லிட்டு, ஆமாம் எனக்கு அவள் தான் முக்கியம், அவள் லைஃப் தான் முக்கியம், எனக்கு என் லவ் கமிட் ஆகாட்டியும் பரவாயில்ல, அவள் லைஃப் முக்கியம் அப்படின்னு சொல்லிப்பான் மானஸ். ஆனால் இருந்தாலும் கடைசியில் அவனுக்கு கிடைச்சது அந்த பொண்ணு அவங்க கூட கமிட் ஆயிடுச்சு. அது என்னன்னு தெரியல, இந்த பொண்ணுங்களுக்கு இப்படி இருக்கிறவங்க தான் பிடிக்குது. என்னடானா அந்த பையன் இப்போ கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். இது கட் பண்ணுறான். ஸோ திஸ் இஸ் வாட் தி திங் இஸ். சம் ஆஃப் த டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து டெலிவிஷனல் லைஃப்லேயே அவள் போய் இமேஜின் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறான். அவன் பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கிறான். அது வேறு விஷயம் வச்சுங்க. தட்ஸ் வாட் த திங் இஸ். ஸோ வந்து வாட் ஐம் சேயிங் இஸ், நமக்கு ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா அது கிடைக்கணுன்ற அவசியமும் கிடையாது. நமக்கு வந்து முன்னாடி டிசர்வ்டாக இருந்தால் கிடைக்கும், கிடைக்கலன்னா we are not deserved for this அப்படின்னு சொல்லிட்டு போகிறது தான் நல்லது. ஸோ அதை விட்டுட்டு இப்படி கிடைக்காம போச்சு, நமக்கு வந்து டிசர்வ் பண்ணலை, நமக்கு வந்து அவ்வளோ டிசர்வ்டு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணிட்டு இருக்கிறது, ஸோ தேவையில்லாத செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது, ஸோ அது மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா தவிர்த்துறது நல்லது. டெலிவிஷன் இஸ் யூஸ்ஃபுல் சம்டைம்ஸ், பட் சம்டைம்ஸ் நாட் யூஸ்ஃபுல். அதை பற்றி யோசிச்சுட்டு இமேஜினேஷன் லைஃப்லேயே வந்து ரியாலிட்டியை யாரை கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், லூஸ் போயில. ஸோ இமேஜினேஷன்லேயே இருக்கிறது கொஞ்சம் ரியாலிட்டிக்கு வந்து உன் லைஃப்பை முன்னேற்ற வேலையை பாரு. திஸ் இஸ் வாட் த திங் இஸ். சின்ன வீடியோவாக தான் இருக்கும், அடுத்த வீடியோவில் பார்க்குறேன், நாளைக்கு பார்க்குறேன். ஸோ திஸ் இஸ் வாட் த திங் இஸ். பாய்.